பேரன்பிற்குரிய பெருமக்களே, நோயின்றி வாழ்வதற்கு இன்னுமோர் சிறந்த முறை நாம் காலையிலேயே செய்ய வேண்டிய முறை இருக்கிறது. இன்றைக்கு பரவலாக இந்த பழக்கம் மக்களிடம் தளிர்க்கவும் தொடங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் மூச்சு பயிற்சி என்கிற முறையாகும். இதை இன்றைக்கு பிராணாயாமம் என்று சொல்கிறார்கள். யோக வகுப்புகள் எல்லாம் தொடக்கமாக சொல்லிக் கொடுக்கிற பாடம் இந்த பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிற மூச்சு பயிற்சி தான். இந்த மூச்சு பயிற்சி என்ன, நாம் எல்லாம் மூச்சு தான் விட்டு கொண்டிருக்கிறோமே, இது ஒரு பயிற்சியா என்று மக்கள் கேட்கக்கூடும். நாமெல்லாம் இன்றைக்கு விட்டு கொண்டு வெளிவிட்டும் இழுத்தும் கொண்டிருப்பது மூச்சு முறையான மூச்சு அல்ல. மூச்சு என்பது முழுமையாக இழுத்து நுரையீரலை முழு கொள்ளளவாக காற்றை நிரப்பி, நல்ல காற்றை நிரப்பி அசுத்த காற்றை வெளியே முழுமையாக விடுவது என்பதுதான் மூச்சு விடுவது. இன்றைக்கு மருத்துவமனைகளில் வருகிற மக்களை மூச்சை இழுத்து விடுங்கள் என்றால் அவர்களுக்கு மூச்சு இழுத்து விடவே தெரியாமல் எப்படி என்று நம்மை பார்க்கிறார்கள். நாம் மறுபடியும் என்று இழுத்து என்று விடுங்கள் என்று சொன்னால்தான் மூச்சு இழுத்து விடுவதே அவர்களுக்கு புரிகிறது. அதுவும் இந்த இளைய தலைமுறை மக்களிடம் மூச்சு இழுத்து விடுவது என்பது முற்றிலுமாக குறைந்து விட்ட பழக்கமாக இருக்கு. இன்னும் மூச்சு விடுதலுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா என்றால் இதனுடைய முக்கியத்துவத்தை திருமூலர் சொல்லுகிறார் பாருங்கள். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்று திருமந்திரத்திலே ஒரு பாடலிலே எழுதுகிறார். ஏற்றி இறக்கி இரு காலும் பூரித்தல். கால் என்றால் தமிழில் காற்று என்று பொருள். இருகால் என்றால் இரு சுவாச பையின் வழியாகவும் காலை காற்றை நிரப்பி வைத்து அதற்கு பிறகு அதற்கு ஒரு விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலே அதை தேக்கி வைத்து அதற்கு பிறகு ஒரு விகிதத்தின் அடிப்படையிலே வெளிவிடும். ஒரு முறை ஒரு பங்கு உள்ளே இழுத்து 4 பங்கு உள்ளே வைத்திருந்து 2 பங்கு வெளியே விட வேண்டும். அதாவது ஒரு 30 செகண்ட் வினாடி துளிகள் என்று சொல்கிறார்களே, 30 வினாடி துளிகள் நீங்கள் உள்ளே இழுத்தால் 120 வினாடி துளிகள் மூச்சை இருத்தி வைக்க வேண்டும். அதற்கு பிறகு 60 வினாடிகளில் அந்த மூச்சை வெளியிட வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும்? வலது கை கட்ட விரலை வலது நாசியை அடைத்து கொண்டு இடது நாசியின் வழியாக இழுக்க வேண்டும், அடைத்துக் கொள்ள வேண்டும். மோதிர விரலால் அடைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தேக்கி வைத்து கட்ட விரலை நீக்கிவிட்டு வலது நாசியின் வழியாக விட்டுவிட வேண்டும். இப்படி இழுக்கிறோம், நிறுத்துகிறோம், மீண்டும் விடுகிறோம், மீண்டும் இது வழியாக இழுக்கிறோம், நிறுத்துகிறோம், இது வழியாக விடுகிறோம். இதுதான் ஏற்றி இறக்கி பூரித்து என்கிற கருத்து. இதை ஏன் இவ்வளவு நேரம் உள்ளே நிறுத்த வேண்டும் என்றால், நாம் கலைநாளு போகிறதை எட்டில் சேரு கபடமற்ற தேகமடா கண்டுபாரு என்று சித்தர் பாடல் ஒன்று வருகிறது. அந்த உள்ளே இழுத்த காற்றை நீங்கள் நிரப்பி வைத்தால் அந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராணவாயு முழுமையாக அந்த நுரையீரலே தான் நவீன அறிவியலின் படி பிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜனை உள்ளே ரத்தம் எடுத்துக்கொள்கிறது. கரியமில வாயுவை ரத்தம் நுரையீரலுக்கு கொடுத்து விடுகிறது. நுரையீரல் அந்த கரியமில வாயுவை வெளியேற்றி விடுகிறது. நாம் உள்ளே இழுத்து வைத்த அந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராணவாயுவை ரத்தத்தின் சிவப்பணுக்கள் கொண்டு போய் ஒவ்வொரு திசுக்களுக்கும் சேர்க்கிறது. பிராணன் என்கிற சக்தி என்கிற ஆற்றலை கொடுக்கக்கூடிய இடமாக இருப்பது இந்த நுரையீரல் தான். இந்த நுரையீரலுக்கு தேவையான பிராணவாயுவை நாம் இந்த பயிற்சியின் வழியாக உட்கொள்ளும் போதுதான் அது முழுமையாக நிரப்பி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் செல்களுக்கும் கொண்டு போய் செலுத்தி நமக்கு ஆற்றலை வழங்குகிறது. அதன் வழியாகத்தான் நாம் இயங்குகிறோம். பிராணன் போச்சு என்றால் உயிர் போச்சு என்று பொருள். அந்த பிராணனான அந்த தத்துவத்தை தொடர்ந்து பின்பற்றி வந்தால் நம்முடைய உடல் காயகற்ப முறையால் வாழும் என்று திருமூலர் சொல்லுகிறார். காயகற்பம் என்பது நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு என்கிற இந்த 5ஐ வெல்லுகிற முறைக்கு அடிப்படையான பயிற்சி முறை இந்த மூச்சு பயிற்சி முறை. திருமூலரின் வழியே, திருமந்திரத்தின் வழியே நாம் முறையான ஒரு ஆசிரியரின் பயிற்சியோடு மூச்சு பயிற்சி செய்வோமானால் பல நோய்களை வராமல் தடுத்து கொள்ளலாம்.
தற்காத்து கொள்ளலாம், நோயின்றி வாழலாம். வாழ்க்கைன்றது விளையாட்டு போலதாங்க. விளையாட்டுல எப்படி வெற்றி தோல்வி சகஜமோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில